பாடலின் மூலம், பேச்சின் மூலம், பிரசங்கத்தின் மூலம், வாழ்ந்து காண்பிக்கிறதின் மூலம், அன்பை வெளிப்படுத்துகிறதின் மூலம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது அவருடைய மகிமைக்கென்று அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 4:9 தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்படியானால் இந்த காலம் இது இளைப்பாறுகிற காலம் அல்ல, இது செயலாற்றுகிற காலம், செயல்படுகிற காலம். நாம் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும், கிரியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன என்னால அவருக்கு செய்ய முடியும், நேற்றைக்கு நான் என்ன செஞ்சேன், இப்படி எல்லாம் நமக்குள்ளே நாம் கேட்க வேண்டும். இது இளைப்பாறுகிற காலம் அல்ல, இது செயல்படுகிற காலம். கிறிஸ்துவுக்காக, அப்படி நாம மகிமைக்காக அனுதினமும் ஏதாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய பேச்சை விட கிரியைகளில் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இளைப்பாறுகிற காலத்தில் நாம் இளைப்பாறுகிறவர்களாக இருப்போம். ஆகவே இளைப்பாறுதல் வருகிற காலத்தில் இளைப்பாற இப்பொழுது செயல்படுவோம். இளைப்பாறுகிற காலத்தில் இளைப்பாறுவோம். God bless you.